இந்த விழா நாயகன் என் பிரியத்திற்குரிய சகோதரர் திரு செல்வ கணேஷ் அவர்களே, ஹீரோயின் அவர்களே, என் பிரியத்திற்குரிய தம்பி சரவணன் அவர்களே, இதற்கெல்லாம் முதல் காரணமாக அந்த பிள்ளையார் சொல்லின்னு சொல்லுவாங்களே அது அவர் திரு விநாயகராம் சார். அதாவது ஒரு இசை குடும்பம் நடத்துகிற ஒரு விழா. அதில் சாரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. முதன்முறையாக இந்தியாவிலேயே சவுத் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை கிராமி அவார்டு வாங்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை இசைக்கலைஞர்களையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு மாமேதை அவர். ஸோ அவருடைய சன்னு மியூசிக்னா சொல்லவே வேணும். அவருடைய முதல் படம் வெண்ணிலா கபடி குழுவிலேயே அழகான பாடல்களை, ரொம்ப மனதை மயக்கும் பாடல்களை அவர் இசையமைத்திருந்தார். அப்புறம் தொடர்ந்து நிறைய படம், துரோகி, குள்ளநரி கூட்டம், இப்போ அவரே தயாரிப்பு இறங்கி ஒரு படம் பண்ணுறதுக்காக அவர் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிந்த நண்பர் சகோதரர் சரவணன் அவர்களை வைத்து நானே படம் தயாரிக்கிறேன் சார்ன்னு அந்த பட விழாவிற்கும் நான் சென்றிருந்தேன். சரி, இது தயாரிக்கிறதோடு நிறுத்துவாரா, மியூசிக் போட்டு தயாரிக்கிறதோடு நிறுத்துவாரான்னு பார்த்தா இவர் டைரக்ட் வேறு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். அப்படியா அப்படின்னு, இப்போ உங்கள் டைரெக்ஷன் பண்ண படத்தை பார்க்கணுமே தம்பின்னு உடனே, சார் நீங்கள் தான் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணணும், இது பெரிய படம் இல்லை, சின்ன படம், போதை அப்படின்னு சொன்னார். இந்த போதை என்ற திரைப்படம் என்ன தம்பி இந்த மாதிரி டைட்டில் வச்சுருக்கீங்களே, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்களேன்னு சொன்னேன். அதையும் மீறி போராடி வாங்கிட்டார். இன்றைய தலைமுறைக்கு தேவையான ஒரு படம் இது. இந்த படத்துக்கு மொழி கிடையாது, இது தமிழ் படமாக போதைன்னு சொல்லியிருக்கலாமே தவிர இந்த படம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபில்ம். அதுக்காகத்தான் என்னவோ முதலாக சர்வதேச திரையரங்கத்திலே திரையிடுவதற்காக இந்த படம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுதலை தெரிவித்துக் நிச்சயமாக இந்த படம் அவார்டு வாங்கும், உங்களுடைய கனவுகள் எல்லாம் மெய்ப்படும். ஆக மொத்தம் இந்த திரைப்படத்தில் தைரியமாக நடிக்கிறதுக்கு, போதை அடிமைகளாக நடிப்பதற்கு இவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய விஷயம். இன்றைய இளைஞர்களுக்கு ரொம்ப ஸ்டைலாக நடிக்கணும், ரொம்ப ஒரு ரம்மியமாக நடிக்கணும், ஒரு டூயட், ஒரு லவ் ஸ்டோரியில் நடிக்கணும், ஜாலியாக டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த சமுதாய மாற்றத்துக்கு உண்டான ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காக நீங்கள்லாம் தயாரானதே இந்த படத்தின் முதல் வெற்றி. இந்த படம் எந்தெந்த தியேட்டரில் ஓட போகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எல்லா நாடுகளிலும் இந்த படம் ஓடும். எல்லா நாடுகளிலிருந்தும் பல விருதுகளை அள்ளி கொண்டு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குமாறு ஒரு பெரிய டைரக்டர். இப்போ ஏதோ நம்ம கூட அடுத்த படத்துக்கு மியூசிக் போடலாமான் இருக்கோம். அதுக்கப்புறம் அவர் நான் ஸ்பாட்டில் ஷூட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லிடுவார் போட்டு, ஷூட்டிங்கில் போய் தான் இவர்கிட்ட பாட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ செல்வ கணேஷுக்கு என்னுடைய வாழ்த்துகள் வாழ்த்துகள் வாழ்த்துகள். நன்றி. இன்னைக்கு ஆரம்பம் ட்ரம்ஸோடு ஆரம்பிச்சிருக்கான், அது ரொம்ப உழைச்சி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். இந்த
படம் என்ன பண்ண போறா என்னங்கிறது எனக்கு ஒன்றுமே முன்னாடி தெரியாது. என் பையன் செல்வ கணேஷ் இது மாதிரி ஆரம்பிக்க போறேன்னா, சரி பெரியவா மேலே படத்தை போட்டு ஆரம்பி நடக்கும். உண்மையாக நம்ம என்ன செஞ்சாலும் அது உண்மை உழைப்புக்கு பல நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். இந்த படத்தோட கருத்து வந்து சொன்னதுலேருந்து பார்த்தா ஒரு உண்மையாக நல்ல இதுவாக இருக்குங்கிறத அவர் சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுட்டேன். இது நல்லா மேலும் மேலும் வரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். என்னோட குரு என்னோட அப்பா. அதே மாதிரி ஆர்வி சார் எடுத்தோன்னா சாதிச்சதை வச்சா பிஹெச்டி பண்ணலாம். ஆனால் சிம்பிள், ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா லைஃப்பை சிம்பிளாக வச்சுப்பாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார் ஆர்வி சார். அவரோட படத்துக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு இன்னும் தகுதி இருக்காங்கிறது தெரியல. ஃபஸ்ட்டு நர்வஸாக இருந்தது. என்னென்னா மியூசிக் ஜாம்பவான் ஒரு லைப்ரரி. இன்னைக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு ப்ராப்ளத்தில் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இந்த மாதிரி நம்ம மியூசிக் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு புக் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு மியூசிக் டைரக்டர் இளையராஜா சார். அவருக்கு ஆட்டம் கொடுத்த ஒரு பெரிய டைரக்டர். ஏன்னா இன்னைக்கு அவரோட படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட், ஆல்பம் ஹிட். எனக்கு தெரிஞ்சு அவரோட எல்லா படமும் எடுத்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஆல்பம் ஹிட். ஸோ அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. எனக்கு அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அவரோட இதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு மியூசிக் பண்ணக்கூடிய ஒரு இது வந்தது. இவங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணி கொடுத்தது தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அவார்ட். சார் சொன்னார் பெரிய பெரிய அவார்ட் கிடைக்கணும்னு. இதை விட என்ன சார் எனக்கு பெரிய அவார்டு வேணும்? நீங்கள் ப்ரெஸ், ஏன்னா நாளைக்கு இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங் ஹியர். தேங்க்யூ. ஹலோ, விக்ரம் பேசுகிறேன். போதை என் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். செல்வ கணேஷ் சார் ப்ரொடக்ஷன், அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் அவர் தான். ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இது. பாட்டுங்க எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. விஷுவல்ஸும் நல்லா எடுத்திருக்காங்க. இந்த படம் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னால ஃபார்ம் பண்ண டீம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. என் கோஸ்டர்ஸ் தினேஷ், சரண்யா ரெண்டு பேரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சரண்யா நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க நடிக்கும்போது. இப்போ சரண்யா அவங்க கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்க நிர்ணயம்னு சொல்லிட்டு ஃபீச்சர் ஃபிலிம். சரவணன் சார் டைரக்ஷன், செல்வ கணேஷ் சார் ப்ரொடக்ஷனில். அதுவும் பாதி ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. நல்லா வந்திருக்கு. இதுவே நீங்கள் பார்த்து சொல்லுவீங்க, நல்லா அப்ரிஷியேட். நிறைய நல்ல கருத்துக்கள் இருக்குது. ட்ரக்ஸோட இல் எஃபெக்ட்ஸ், சொசைட்டியில் எவ்வளோ பாதிப்பு, ஃபேமிலி வேல்யூஸ், இதை பற்றி தான் கதையாக அமைஞ்சிருக்கு. அதனால தான் போதை ரொம்ப ஆப்டான டைட்டில் இது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ். செல்வ கணேஷ், மியூசிக் டைரக்டர் செல்வ கணேஷ், வணக்கம். நம்ம இங்கே நின்றுருக்கிறது வந்து போதைங்கிற ஷார்ட் ஃபிலிமோட ஆடியோ ரிலீஸில், ஆடியோ லான்ச்சில். டிரெக்ட் பண்ணுங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை. ஃப்யூச்சர் முழுநீள படம் பண்ணணுங்கிறது ஆசை. அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் போதை. பிசிஎஸ்எம்ன்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதோட ஃபஸ்ட்டு வெஞ்சர் தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் போதை. அதோட இப்போ இன்னொரு படமும் ஒன்று சைமல்டேனியஸாக பெயிண்ட் இருக்குது, நிர்ணயம்ன்ற ஒரு படம். அது வந்து முழுநீள படம். டைரக்டர் ஸ்ரீ சரவணன் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்கார். நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த படத்துக்கும் நான் தான் மியூசிக் பண்ணுறேன். டிரெக்ஷன் வந்து சின்ன வயசுலேருந்து ஆசை. முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு இந்த போதை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஏன் வந்தது அப்படின்னா, எனக்கு வந்து மியூசிக் மேலே போதை, நிறைய பேருக்கு அவங்க அம்மா மேலே போதை, அவங்க அப்பா மேலே போதை, இந்த மாதிரி நிறைய வித காதல் இருக்குது, காதல் மேலே போதை. இந்த மாதிரி போதைங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ட்ரக்ஸ், இட்ஸ் இன் எவ்ரி திங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த ஷார்ட் ஃபிலிமே நாங்கள் பண்ணியிருக்கோம். கூடி சீக்கிரம் எல்லாம் நெட்டில் வரும். பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு டெஃபினட்டாக வேணும். ஏன்னா நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு நீங்கள்லாம் வந்து சொன்னால் தான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ண முடியும். தேங்க்யூ வெரி மச்.